பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி. நான் உங்கள் பிருந்தாவன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் லெசன் 3 பார்ட் 10 பற்றி பார்க்க போகிறோம். லெசன் 3 பார்ட் 1லேருந்து பார்ட் 9 வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவும் தெரிந்தால் மட்டும் போதும். ஹிந்தியில் எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் நீங்கள் சரளமாக பேச முடியும். இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கே திருப்தி அளிக்கும். முதலாவது பாருங்க, ஹிந்தி எண்கள் 1 முதல் 99 வரை. ஹிந்தி நம்பர்ஸ் 1 முதல் 100 வரை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். லெசன் 3 பார்ட் 6ல் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஹிந்தி நம்பர்ஸ் 1லேருந்து 99 வரைக்கும் பார்த்ததுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள், 100. 100னா ஹிந்தியில் சௌ. அடுத்தது 1000. 1000 அப்படின்னா ஹஜார். அடுத்தது லட்சம், அதுக்கு ஹிந்தியில் லாக்கு. மில்லியன் 10 லட்சம், அதை ஹிந்தியில் 10 லாக்கு. கோடி, அதை ஹிந்தியில் கரோடு. பில்லியன், அதை ஹிந்தியில் அரபு. இவ்வளவு மட்டும் தெரிந்தால் போதும். நம்ம எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் ஹிந்தியில் ஈஸியாக பேச முடியும். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை தெளிவாக பாருங்கள். இதை 2 விதமாக பேசலாம். இந்த சார்ட்டை பாருங்கள், ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுங்கிறத பார்ப்போம். மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மேலே உள்ளதில் ஏக்கு அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. கீழே உள்ளதில் ஏக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் இணைச்சிருப்போம். இந்த ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். இதை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம். முழு எண்களாக, ஒற்றை எண்களாக பயன்படுத்த வேண்டிய இடத்துல மேலே இருக்கக்கூடிய சார்ட்டை பயன்படுத்துவோம். இப்போ 100 அப்படின்னு மட்டும் தனியாக பேசும்போது சௌ அப்படின்னு பேசுவோம். 1000, அந்த அமௌண்ட் மட்டும் 1000 மட்டும்தான் அப்படின்னு பேசும்போது ஹஜார் அப்படின்னு பேசுவோம். லாக்கு அப்படின்னா லட்சம், அந்த மாதிரி பேசும்போது பயன்படுத்துவோம். 1 கோடி, கரோடு அப்படின்னு மட்டும் பேசுவோம். பில்லியன் அப்படின்னா அரபு, அந்த ஒரு சிங்கிள் வார்த்தையை மட்டும் பயன்படுத்துவோம். கீழே இருக்கக்கூடியதை பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே ஏக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ உள்ளதை பாருங்கள், 100. 100க்கு மேலே எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் 101, 102 அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது ஏக்ஸோ அப்படிங்கிற வார்த்தையை இணைச்சி பேசுவோம். இது ப்ராக்டிஸ் வரும்போது நம்ம தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போது ஏக் ஹஜார் அப்படின்னா 1001, 1002, 1500 இந்த மாதிரி கண்டினியூவஸ் நம்பர்ஸ் தொடர் எண்களாக இருக்கும்போது இந்த மாதிரி பயன்படுத்துவோம். லட்சத்துக்கும் அதே மாதிரி தான். கோடி, மில்லியன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அந்த தொடர் எண்களாக வரும்போது பயன்படுத்துவோம். 2 மடங்கு எண்கள் பற்றி லெசன் 3 பார்ட் 8ல் வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது ஒவ்வொன்றையும் பற்றி தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். முதலாவது 100 சௌ, இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100ஐ விட அதிகமாக 101, 102 அதுக்கு மேலே வரக்கூடிய எண்களுக்கெல்லாம் ஏக்ஸோ அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், 101, 100க்கு ஏக்ஸோ, அந்த 1க்கு ஏக்கு, ஏக்ஸோ ஏக்கு. 102 ஏக்ஸோ தோ. 103 ஏக்ஸோ தீன். 104 ஏக்ஸோ சார். 105 ஏக்ஸோ பாஞ்ச். 106 ஏக்ஸோ சே. 107 ஏக்ஸோ சாத். 108 ஏக்ஸோ ஆட். 109 ஏக்ஸோ நவ். 110 ஏக்ஸோ தஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏக்ஸோங்கிறது தொடர்ச்சியாக வருது. அதுக்கு மேலே நம்ம எந்த எண்ணை பயன்படுத்துகிறோமோ அந்த எண். நீங்கள் 1 முதல் 99 வரைக்கும் தெரிந்திருந்தால் எந்த ஒரு எண்ணையும் இதில் சேர்த்து பயன்படுத்த முடியும். அடுத்தது பாருங்கள்,
இதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அங்கே ஏக்ஸோ போட்ட இடத்துல தோசோன்னு போட்டிருக்கும். ஏன்னா 201 தோசோ ஏக், 202 தோசோ தோ, 203 தோசோ தீன், 204 தோசோ சார், 205 தோசோ பாஞ்ச், 206 தோசோ சே, 207 தோசோ சாத், 208 தோசோ ஆட், 209 தோசோ நோ, 210 தோசோ தஸ். இதுக்கு மேலே தொடர்ச்சியாக நீங்கள் எந்த எண்ணெய் போட விரும்புகிறீங்களோ அந்த எண்ணெய் போட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ கொடுத்துருக்க சார்ட்டை பாருங்கள். இதில் 500 அப்படின்னா 5 + 100, 5க்கு வந்து பாஞ்ச், 100க்கு வந்து சோ, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அப்படின்னா 500, 500னா 500. 600, 6க்கு வந்து சே, 100க்கு வந்து சோ, சேசோ. 700 சாசோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது 150. இதை 100க்கு வந்து ஏக்ஸோ, 50க்கு வந்து 50, ஏக்ஸோ 50, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. 275. 200க்கு என்ன? 100க்கு வந்து சோ, 200னா தோசோ, தோசோ. 75க்கு வந்து 75 அப்படின்னா 275க்கு தோசோ 75. எண்களை தனித்தனியாக பிரிச்சுருங்க. முதல்ல 2க்கு வந்து 200 அப்படின்னா தோசோ, 75க்கு 75 தோசோ 75. அடுத்தது பாருங்கள் 325. 300க்கு என்ன? 300, 25க்கு 25, 325. அடுத்தது 410. 400க்கு என்ன? 400, 10க்கு வந்து 10, 410. 520. 500க்கு வந்து 500, 20க்கு வந்து 20, 520. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது போலாம். 1000, ஹஜார், ஹஜார். இமேஜை பாருங்கள். 2000, 2000 அப்படின்னா 2 + 1000. 1000க்கு நம்ம என்ன படித்தோம்? ஹஜார். மேலே உள்ள சார்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள், ஹஜார். 2க்கு வந்து தோ, அப்போது தோ ஹஜார், தோ ஹஜார்னா 2000. 4000. 4க்கு வந்து சார், 1000க்கு வந்து ஹஜார், 4000. 6000, 6000. 8000, 8000. அடுத்தது 4500. 4000க்கு என்னென்னு பாருங்கள். 4க்கு வந்து சார், 1000க்கு வந்து ஹஜார், 4000. 500க்கு வந்து 500, 4000, 500. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிச்சுருங்க. 500 எப்படி வந்துச்சு? சோனா 100, 500 அப்படின்னா 500. இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணையும் தனித்தனியாக பிரித்து போட்டுருங்க. அடுத்தது பாருங்கள் 6650. 6000க்கு முதல்ல பாருங்கள். 1000னா ஹஜார், 6க்கு வந்து சே ஹஜார் அப்படின்னா 6000. 600 அப்படிங்கிறதுக்கு 650க்கு முதல்ல 600க்கு பார்க்கணும். 600க்கு என்ன? சேசோ, சோனா 100, சேனா 6, 600, சேசோ. 50க்கு வந்து 50, சே ஹஜார், சேசோ 50. ஒவ்வொரு எண்ணையுமே தனித்தனியாக பிரிச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது போலாம். லட்சம். இதை ஹிந்தியில் லாக்கு, லாக்கு. ஸ்க்ரீனில் பாருங்கள். 1,50,000. இதை பாருங்கள். 1 லட்சம் அப்படின்னா லட்சத்துக்கு வந்து லாக்கு, 1 லட்சம் அப்படின்னா 1 லாக்கு, 1 லாக்கு. 50,000. 1000க்கு வந்து ஹஜார், 50க்கு வந்து 50 அப்படின்னா 50,000க்கு 50 ஹஜார். மொத்தமாக பாருங்கள். 1,50,000. 5,50,500. 5 லட்சத்துக்கு என்ன? லட்சத்துக்கு வந்து லாக்கு, 5க்கு வந்து 5, 5 லாக். 50,000. 1000க்கு வந்து ஹஜார், 50க்கு வந்து 50 அப்படின்னா 50 ஹஜார்.
500. 500க்கு வந்து சோனா 100. 500 அப்படின்னா 500. இப்போ டோட்டலாக பாருங்கள் 5,50,000 500. அடுத்தது கோடி. இதை வந்து ஹிந்தியில் கரோடு. கரோடு. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கதை பாருங்கள், நம்பரை பாருங்கள். 1,25,50,750. ஒவ்வொரு எண்ணையும் தனித்தனியாக பிரிச்சிருங்க. 1 கோடியே, கோடிக்கு வந்து கரோடு. 1 கோடினா கரோடு. 25 லட்சம் அப்படின்னா 25க்கு 25, லட்சத்துக்கு லாக்கு 25 லாக்கு. 50,000. 1000த்துக்கு வந்து ஹஜார். 50க்கு வந்து 50, 50,000 அப்படின்னா 50,000. அடுத்தது 750க்கு பார்க்கணும். 700க்கு வந்து 100ன்னா 100. 700 அப்படின்னா 700. 50க்கு வந்து 50. இப்போ மொத்தமாக பாருங்கள், 1 கரோடு 25 लाख 50,000 750. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், பில்லியன் அப்படின்னா அரபு. ஹிந்தியில் அரபு. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை பாருங்கள். பெரிய எண்ணாக இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு பெரிய எண்ணாக இருக்கோ அவ்வளவு ஈஸியாக நம்ம பேச முடியும். பாருங்கள், 1 பில்லியன் 11 கோடியே 11,11,111. பில்லியன் அப்படின்னா அரபு. அரபு அப்படின்னா 1 பில்லியன். 11 கோடி. கோடிக்கு வந்து நம்ம கரோடு அப்படின்னு பார்த்தோம். 11க்கு வந்து 11 அப்படின்னா 11 கோடிக்கு 11 கரோடு. லட்சத்துக்கு வந்து லாக்கு. 11க்கு 11 அப்படின்னா 11 லட்சத்துக்கு 11 லாக்கு. 1000த்துக்கு வந்து ஹஜார். 11க்கு 11 அப்படின்னா 11,000. 100க்கு வந்து 100. 111 அப்படின்னா 111. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த இமேஜை பாருங்கள். உங்களுக்காக இந்த நம்பரை கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. தன்யவாத். If you have any doubts, message us on Brindavanam Spoken Hindi WhatsApp number 809-839-0109 or Gmail us in brindavanamspokenhindi@gmail.com. Dhanyavad. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. Thanks for watching.